இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பயத்தோடு காணப்படுகிறீர்களா? ஏதோ ஒரு நடுக்கம் எனக்குள்ளாடி தோன்றுகிறதே. நான் தேவ சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே. நான் அனுதினமும் அவருடைய பாதத்தருகிலே அமர்ந்திருக்கிறேனே, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராதா? பதில் வரக்கூடிய நாட்கள் எனக்கு எப்பொழுது என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மகளே மகனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 1:13 இடைப்பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம், வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய காரியம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டாயிற்றென்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏதோ உங்களை துக்கப்படுத்தி பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் ஆண்டவர் கரம் வைக்கப்படுகிறது. அவர் இருளை மாற்றி வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில் தரப்போகிறார். இருளின் அதிகாரங்கள் குடும்பங்களுக்குள்ளாடி இருக்கும்போது அது பயத்தை கொண்டு வரும், ஒரு நடுக்கத்தை கொண்டு வரும், கலக்கத்தை கொண்டு வரும். வேதனையை குறித்து, பாடுகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து, வியாதியை குறித்து பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவாகிய வெளிச்சம் உங்கள் குடும்பத்துக்குள்ளாடி உலாவும் போது அந்த இருளின் ஆதிக்கங்கள் உங்களை விட்டு வெளியேறும் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார். குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் பல கண்ணிகளை விரித்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அவனுடைய சாம்ராஜ்யத்தை கட்டுவதற்காக அநேக ஜனங்களை தன்வசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவனுடைய கிரியை இன்றைக்கு குடும்பத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் ஒவ்வொருவருடைய காரியங்களை குறித்தும் சத்ருவானவன் அறிந்து வைத்து கொண்டு நம்முடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், பயப்படுத்தி கொண்டிருக்கிறான், கலங்கடித்து கொண்டிருக்கிறான். ஒரு திகைப்போடு கலக்கத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்தில் வந்துரு, நான் உன் பயத்தை மாற்றுவேன், நான் உன்னுடைய கலக்கத்தை மாற்றுவேன். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை நான் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் தடைகள் மாறப்பட வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், வியாதி சுகமடைய வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும். புருஷன் பிரிந்திருக்கிறான், அந்த பிரிந்திருக்கக்கூடிய புருஷன் ஒன்றிணைய வேண்டும். மனைவி பிரிந்திருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் குடும்பத்தோடு இணைக்கப்பட வேண்டும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேண்டும். இப்படி பல காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் விண்ணப்பமாய் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. வாரங்களாய், மாதங்களாய், நாட்களாய், வருடங்களாய் விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ இத்தனை நாளும் அழுது வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. உன் சிறையிருப்பு மாற்றப்பட்டாயிற்று. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம் மாற்றப்பட்டாயிற்று.
இன்று உன்னுடைய மூத்த மகனுடைய காரியத்தில் ஜெயம் உண்டாக போகிறது. இளைய மகனுடைய காரியத்தில் ஒரு விடுதலை சம்பவிக்க போகிறது. உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கக்கூடிய வியாதியின் கட்டுகள் மாற்றப்படுகிறது. பலவீன கட்டுகள் மாற்றப்படுகிறது. உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டாயிற்றென்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, பயப்படுத்துகிற காரியங்கள் எங்களை விட்டு அகலும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களை தேவன் மாற்றி எங்களுக்கு வழிவாசலை திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் சத்துருவின் கிரியைகளை தேவன் அழித்து போடும்படியாய், பயப்படுத்துகிற காரியங்கள் விலகும்படியாய், அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிக்க தேவன் கிருபை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவநாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.